ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது மாபெரும் புதையல். இதன் தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் நிறைய நுணுக்கமான அமைப்புகள் மனிதனின் வாழ்வியலில் மிக பெரும் மாற்றங்களை உருவாக்கிவிடும். ஒரு சின்ன விஷயமாக தான் இருக்கும், நம்ம கவனிக்க தவறுவோம். ஆனால் அந்த விஷயம், அந்த கிரகங்களுடைய இணைவு, அந்த கிரகங்களுடைய அமைப்பு, அந்த கிரகங்களுடைய பரிவர்த்தனை உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத அளவுக்கான முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் வெற்றியையும் சூட்சுமங்களையும் கொடுக்க தவறாது. இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் அதிர்ஷ்ட வாய்ப்பை தரக்கூடிய ஒரு புதையல் யோகம் மாதிரியான ஒரு அமைப்பை தரக்கூடியது ஒரு கிரக அமைப்பு தான். இது என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் வர மார்ச் மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து தொடங்க இருக்கிறது. உயர்நிலை ஜோதிட புரிதல் விருப்பமுள்ளவங்க கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். பொதுவாக ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்டம் என்பது பணத்தாலேயே தீர்மானிக்கப்படுகிறது அப்படிங்கிற நம்பிக்கை இன்றைக்கும் உண்டு. பொருளாதார ரீதியான வெற்றிகள் எல்லாமே இருந்ததுனாலே மனிதன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை இன்றைக்கும் 85% பேருக்கு இருக்குது. இதை நம்ம உண்மை இல்லை அப்படின்னு மறுத்து விடவும் முடியாது. ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபுக்கு நிச்சயமாக பேசிக்காக பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். பொருளாதாரத்துக்கு அடுத்த நிலையிலையும் சிலது இருக்குது. நல்ல வாழ்க்கை துணை, நல்ல குழந்தைகள், அந்யோன்யமான நண்பர்கள், உதவி செய்யக்கூடிய உறவுகள்ங்கிறதும் வேணும். ஆனாலும் அடிப்படையில் 85% பேருக்கு இந்த பொருளாதாரமே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். மற்றதெல்லாம் இருக்குது சார், எனக்கு அன்பான பொண்டாட்டி தான், அழகான குழந்தைங்க தான், நல்லா சாப்பாடு கொடுக்கறதுக்கு கூட காசு இல்லையே அப்படின்னு சொல்கிறவங்க அதிகமாக இருக்காங்க. இந்த புதையல் அப்படிங்கிறத நம்ம இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி திடீர்னு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா புதையல் அப்படின்னா நம்ம இன்றைக்கி போய் எல்லோரும் காடு கரையெல்லாம் அழித்து நாடு நகரம் ஆக்கிட்டாங்க. இன்றைக்கெல்லாம் நமக்கு பூமியை தோண்டி நமக்கு கிடைக்கிறது தான் புதையலானா, பெரும்பாலான புதையல்களை கவர்மெண்ட் எடுத்தாச்சு. இன்றைக்கி நீங்கள் ஏதாவது ஒரு புதையல் எடுத்திங்கன்னா அதை கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒப்படைக்கணும் சட்டப்படி. இதுதான் நிதர்சனமான உண்மை. இங்கே புதையல் என்பது உருவக பெயராக இருந்தாலும் அது ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத நீங்கள் கருதலாம். திடீர்னு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பினால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை டோட்டலாக மாறி ஒரு நல்ல ஒரு அந்தஸ்து, புகழ், கௌரவம், பொருளாதார வெற்றியை பெறுவதை இங்கே புதையல் அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம ஜாதகத்தில் தனாதிபதி லாபாதிபதினு 2 பேர் இருப்பாங்க. 2ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதிகள் இவங்களோடு சேர்ந்து லக்னாதிபதினு ஒருத்தர் இருப்பார். இந்த மூவரும் தங்களுக்குள் வீடுகளை மாற்றி இருக்க வேண்டும். இதுதாங்க திடீர் புதையல் தன யோகத்துக்கான குறியீடு. புரிஞ்சுதுங்களா? தனாதிபதி, லாபாதிபதி மற்றும் லக்னாதிபதி இவங்க 3 பேருமே இடம் மாறி இருக்கணும். தனாதிபதியான 2 11லும் 11 லக்னத்திலும் லக்னாதிபதி 2ஆம் இடத்திலும். இது பார்த்தீங்கன்னா 3 பேருமே இடம் மாறி இருப்பாங்க. 2ஆம் அதிபதி 11 போயிருப்பார், 11ஆம் அதிபதி லக்னத்துக்கு வந்திருப்பார், லக்னாதிபதி 2ஆம் இடத்துக்கு போயிருப்பார். புரியுதுங்களா? இந்த மாதிரியான மாறுதல்கள் இருக்கிறது திடீர்னு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதை நீங்கள் புதையல் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது புதையல் மாதிரியான ஒரு வாய்ப்பு. நம்ம எதிர்பாராத நிலையில் இது நமக்கு நடக்கும். புரிஞ்சுதுங்களா? தன லாபாதிபதி மற்றும் லக்னாதிபதியின் பரிவர்த்தனையினால் கிடைக்கப்பெறும் அமைப்பு இது. ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிதுன லக்ன ஜாதகம், அவருக்கு லக்னாதிபதி புதன் 2ஆம் இடத்துல இருக்கார். 2 சந்திரன் மேசத்தில் இருக்கார். 2 சந்திரன் மேசத்தில் இருக்கார் 11ஆம் இடத்துல. 11ஆம் அதிபதி செவ்வாய் லக்னத்தில் இருக்கார். இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, இவர்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பே கொண்டிருக்க மாட்டாங்க. லக்னாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கார், தனாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கார், லாபாதிபதி லக்னத்தில் உட்காந்துருக்கார். இதில் செவ்வாய்க்கும் சந்திரனுக்கும் தொடர்பு இருக்காது, சந்திரனுக்கும் புதனுக்கும் தொடர்பு இருக்காது, புதனுக்கும் செவ்வாய்க்கும் தொடர்பே இருக்காது. இவங்க 3 பேருமே தனித்தனியாக தான் இருப்பாங்க. ஆனால் இது நுணுக்கமாக பார்த்தோம்னா இந்த 3 பேரும் இடம் மாறி இருப்பார்கள். புரியுதுங்களா உங்களுக்கு வித்தியாசம்? நிறைய யோகங்களில் கிரகங்களின் தொடர்புகள் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எந்த தொடர்பும் இல்லாத இந்த ஒரே ஒரு பரிவர்த்தனையின் மூலமாக மட்டுமே கிடைக்கக்கூடிய மகா புதையல் யோகம். புரிஞ்சுங்களா? மகா புதையல் உங்கள் வாழ்க்கையை டோட்டலாக புரட்டி போட்டுரும், வேறு ஒரு நிலைக்கு உங்களை கொண்டு செல்லும். இதில் ஒரு சில மாறுபாடான பரிவர்த்தனையும் இருக்க முடியும். இதில் இவங்க இணைஞ்சு இருக்கணுன்ற அவசியம் எதுவுமே கிடையாது. ஆனால் 3 பேருமே இடம் மாறி இருக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் லக்னாதிபதி லாபஸ்தானத்திலோ தனஸ்தானத்திலோ இருக்கணும், இது முக்கியம்.
லாபஸ்தானத்துக்கு போகணும், இல்லை தனஸ்தானத்துக்கு வரணும். அதே மாதிரி தனாதிபதியும் லாபாதிபதியும் இடம் மாறி இருக்க வேண்டும். இவர்கள் மூவரும் தங்களுக்குள் இடமாற்றத்தை செய்திருத்தல் அவசியம். இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு கும்ப லக்ன ஜாதகம். இங்கே லக்னாதிபதி சனி, தனாதிபதியும் லாபாதிபதியுமா இருக்கக்கூடிய ஒரே ஆள் தான் குரு. இப்போ குரு பகவான் இவங்க ஜாதகத்தில் லாபஸ்தானத்தில் ஆட்சியாக இருக்கார். லாபஸ்தானத்தில் ஆட்சியாக இருக்கார். லக்னாதிபதி தனஸ்தானத்தில் உட்காந்துட்ருக்கார். இதுவும் மகா புதையல் யோகம்தான். இதில் நாம் நிறைய ஜாதகங்களில் இதை பார்த்துருக்கலாம். குருவும் சனியும் பரிவர்த்தனையாக இருப்பாங்க. கும்பத்திலையும் மீனத்திலையும் அல்லது மகரத்துலேயும் மீனத்திலையும். மகர லக்ன ஜாதகமாக இருப்பாங்க, மகரத்தில் குரு இருப்பார், மீனத்தில் சனி இருப்பார். இந்த பரிவர்த்தனையோடு பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இதில் இருக்கிற ஒரு சூட்சுமம் என்னென்னா, இங்கே மகர லக்னத்துக்கு பரிவர்த்தனை ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவர் தனாதிபதியாக லாபாதிபதியாக செயல்படவே முடியாமல் போயிடும். ஆனால் கும்ப லக்னத்தில் பரிவர்த்தனை, கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு லக்னத்தில் குரு இருப்பார், 2ஆம் இடத்துல சனி இருப்பார். இது ஒரு பரிவர்த்தனை தான், 2-1 பரிவர்த்தனை. ஆனால் இங்கே 11ஆம் அதிபதியாக செயல்படக்கூடிய அவருக்கு இந்த பரிவர்த்தனையின் மூலமாக மிகப்பெரிய மகா யோகம், புதையல் யோகம் கிடைக்கும் வாய்ப்புகள் கிடையாது. இதுதான் அதில் இருக்கிற சூட்சம். புரிஞ்சுதுங்களா? இவர்கள் 3 கிரகங்களாக இருக்கும்போது ரொம்ப பவர்ஃபுல். 2 கிரகங்களாக இருக்கும்போது கண்டிப்பாக அந்த மாற்றங்கிறத லக்னாதிபதி பெற்று இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? இங்கே லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்க 11ஆம் அதிபதியாக 2ஆம் அதிபதியான குரு 11ஆம் இடத்துக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா இங்கே சனிக்கும் குருவுக்கும் ஒரு கனெக்ஷனும் ஏற்படும். சனி தன் 10ஆம் பார்வையால் குருவை 11ஆம் இடத்துல இருக்க குருவை பார்ப்பார். இது ஒரு அற்புதமான மகா புதையல் யோகம். புரிஞ்சுதுங்களா? கடகலக்ன ஜாதகத்திற்கு 2ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சூரியன், 11ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிரன். இதில் லக்னத்திலேயே சூரியன் அமர்ந்திருக்கிறார். தனாதிபதி லக்னத்தில் இருக்கிறார். லக்னாதிபதியான சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில் 11ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். இந்த 11ஆம் அதிபதியான சுக்கிரன் 2ஆம் இடம் சிம்மத்தில் உட்காந்துருக்கார். இப்போ லக்னத்தில் சூரியன், 2ஆம் இடத்துல சுக்கிரன், 11ஆம் இடத்துல சந்திரன். இது பாருங்கள், அற்புதமான மகா புதையல் யோகம். புரியுதுங்களா? இப்போ 2ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி, லக்னாதிபதி இவர்கள் தங்களுக்குள் இடம் மாற்றம் செய்திருக்கணும். இது நேரடி பரிவர்த்தனையில் வரணுன்ற அவசியமே இல்லை. நேரடி பரிவர்த்தனையாக வந்தால் அது வேறு மாதிரி யோகமாக போயிடும். அது அந்த 2 வீட்டுக்கான பலனாக மட்டுமே போயிடும். நான் அதை தான் முதலே சொன்னேன். கும்ப லக்னத்துக்கு குருவும் சனியும் 2 பேரும் 2ஆம் அதிபதி லக்னாதிபதி பரிவர்த்தனையாக இருக்கிறது மகா புதையல் யோகத்தில் வராது அப்படின்னு. புரியுதுங்களா? தனாதிபதி லக்னத்திலோ லாபஸ்தானத்திலோ அமர, லக்னாதிபதி லாபஸ்தானத்திலோ தனஸ்தானத்திலோ அமர, லாபாதிபதி லக்னத்திலேயோ தனஸ்தானத்திலேயோ அமர்வது தான் இந்த மாற்றம். இன்னும் ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு விருச்சிக லக்ன ஜாதகம். இவருக்கு 2ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் குரு, லக்னாதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய், லாபாதிபதியாக வரக்கூடியவர் புதன். இங்கே லக்னாதிபதியான செவ்வாய் 11ஆம் இடம் என்கின்ற கன்னியில் அமர்ந்திருக்கிறார். 11ஆம் இடம் என்கின்ற கன்னியில் அமர்ந்திருக்கிறார். லாபாதிபதியான புதன் 2ஆம் இடம் என்கின்ற தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார், தனுசில். இந்த தனுசு வீட்டதிபதியான குரு லக்னத்தில் வந்து உட்கார்ந்துருக்கார். புரியுதுங்களா? இது ஒரு மகா புதையல் யோகம். அப்போ உங்கள் 2ஆம் அதிபதி, லக்னாதிபதி, லாபாதிபதி இவங்க 3 பேரும் தங்களுக்குள் இடங்களை மாற்றிக்கொள்வது. புரியுதுங்களா? 2 பேர் பரிவர்த்தனையானால் அது வேறு. திரும்பவும் அதை சொல்லலாம். இதே விருச்சிக லக்னத்துக்கு குரு லக்னத்தில் இருக்கார், செவ்வாய் 2ல் இருக்கார், தனுசில் இருக்கார். இது மகா புதையல் யோகம் கிடையாது. இது தனாதிபதி லக்னாதிபதி பரிவர்த்தனை யோகம் மட்டுமே வந்துடும். ஏன்னா பரிவர்த்தனையை ஒரு கிரகம் தனது இன்னொரு வீட்டுக்கு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஆட்சிங்கிற பவர் தான் வரும். இங்கே லாபாதிபதி தனஸ்தானத்திலோ லக்னத்திலோ தொடர்பு கொள்ள, லக்னாதிபதி தனஸ்தானத்திலோ லாபஸ்தானத்திலோ தொடர்பு கொள்ள, தனாதிபதி லக்னத்திலேயோ லாபஸ்தானத்திலேயோ போய் உட்காரும்போது தான் இந்த யோகம் ஏற்படும். இது கொஞ்சம் நுணுக்கமான யோகம்தான். புதையல் எல்லாருக்கும் கிடச்சிட்றது இல்லையே. வாழ்க்கையில் திடீர்னு பெரிய ஆளாகிறவங்க நிறைய பேர் கிடையாதே. ஸோ ஒரு அபூர்வமான அமைப்பில் தான் இது இருக்கும். ஆனால் இது பார்த்தவுடன் தெரியவே தெரியாது. பார்த்தோன்னே ஒன்றுமே தெரியாது. ஒரு ரிஷப லக்ன ஜாதகத்துக்கு லக்னத்தில் புதன் இருக்கார், லக்னத்தில் தனாதிபதி புதன் இருக்கார். லக்னாதிபதி வந்து போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார் உச்சமாக. லக்னத்தில் புதன் இருக்கார், சூரியன் மேஷத்தில் உச்சமாக இருக்கார், சுக்கிரன் வந்து இங்கே லாபஸ்தானத்தில் உச்சமாக இருக்கார். இந்த லாபாதிபதி குரு வந்து தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல இருக்கார். இது பார்த்திங்கன்னா 4 கிரகங்கள் வரிசையாக இருக்கும். சுக்கிரன் மீனத்தில், சூரியன் மேஷத்தில், லக்னத்தில் புதன் திக்பலம், 2ஆம் இடத்துல குரு. இது சாதாரணமாக இருக்கும். லக்னாதிபதி உச்சமாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். லாபாதிபதி தனஸ்தானத்திலையும் தனாதிபதி லக்னத்திலையும் அமர்ந்திருக்கிற இந்த வரிசை பாருங்கள். இந்த மாதிரி அமைப்பில் பார்க்கலாம். இவங்களுக்கு அந்த வாய்ப்பு ஏற்படும். திடீர்னு ஒரு மாற்றம், திடீர்னு ஒரு புதையல் மாதிரியான ஒரு அதிர்ஷ்டம், புதையல் மாதிரியான ஒரு யோகம், அதிலிருந்து வாழ்க்கை அப்படியே லிஃப்ட் ஆகி போகிறது, அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்றது, முன்னேறது,
அடுத்த வந்து பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு உயரத்துக்கு எட்டி பிடித்து விடுவது. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் திங்ஸ் மாதிரி யாரோ ஒருவரின் மூலமாக வாழ்க்கை மொத்தமும் புரட்டி போட்டு விடும் தன்மை கொண்டது. புதையல் யோகங்களும் கிடைக்கும். புதையல் யோகங்களில் நிறைய விஷயத்தை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லாட்ரி சீட் விழுகிறது புதையல் யோகம்தான். பங்குச்சந்தையில் மிகப்பெரிய நீங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கிறது புதையல் யோகம்தான். கிரிப்டோ கரன்சி மாதிரியானது ஸ்பெகுலேஷனில் பணம் கிடைக்கிறது புதையல் யோகம்தான். ஏதோ ஒரு கமிஷன் பேசிக்கில் நீங்கள் அற்புதமாக எதிர்பார்க்காத அளவுக்கான ஒரு கமிஷன் கிடைச்சிடுறது, வாழ்க்கையே புரட்டி போடுற அளவுக்கான ஒரு நபரின் அறிமுகம் கிடைக்கிறது, அதிலிருந்து வாழ்க்கை லிஃப்டாகி அடுத்த கட்டத்துக்கு போகிறது. சாதாரணமாக சிம்பிளாக 4 நண்பர்கள் சேர்ந்துட்டு ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிக்கிறது, அடுத்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப மாபெரும் வளர்ச்சி அடைஞ்சு மிகப்பெரிய உயரத்துக்கு போயிடுறது. இதெல்லாமே அந்த புதையல் யோகம் மாதிரியான கிரக அமைப்புகள் ஜாதகத்தில் கொண்டவர்களுக்கே கிடைக்கப்பெறும். புரியுதுங்களா? இன்னொரு உதாரணமும் பார்த்துடலாம். ஒரு மேசலக்ன ஜாதகம், தனாதிபதி சுக்கிரன், லாபாதிபதி சனி. லாபாதிபதி சனி வந்து தனஸ்தானத்தில் இருக்கார், 2ஆம் இடம் ரிஷப வீட்டில். தனாதிபதி சுக்கிரன் வந்து லக்னத்தில் உட்கார்ந்துருக்கார், மேச லக்னம். லக்னாதிபதி செவ்வாய் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கார். இவங்க 3 பேரும் தொடர்பு கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. தனித்தனியாக இடம் மாற்றம் செய்திருந்தால் போதுமானது. இவங்க தொடர்பு கொண்டுட்டாங்கன்னா அது வேறு மாதிரி யோகமாக போயிடும். புரிஞ்சுதா உங்களுக்கு? லக்னாதிபதி லாபஸ்தானத்தில், லாபாதிபதி தனஸ்தானத்தில், தனாதிபதி லக்னத்தில். லாபாதிபதி லக்னத்தில், லக்னாதிபதி தனஸ்தானத்தில், தனாதிபதி லாபஸ்தானத்தில். இப்படி எப்படி வேணாலும் வரலாம். புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த 3 கிரகங்களும் வேறு வேறு இடங்களில் மாறி இருக்கும்போது எதிர்பாராமல் கிடைக்கும் பெரும் புதையல் யோகம். அதுக்கப்புறம் லைஃப் வேறு மாதிரி இருக்கும். இந்த அமைப்புகள் உங்களுக்கு ஏற்படும் எப்போ வேணாலும். சரி, இது எப்போ ஏற்படும்? இதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கணும் இல்லையா? தசாபுத்திகள் சாதகமான நிலையில் இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தர் தசை நடத்தும் போது ஏற்படும், அல்லது புத்தி நடத்தும் போது ஏற்படும். உங்கள் லக்னாதிபதி திசையிலையோ, தனாதிபதி புத்தியில், லாபாதிபதி புத்தியில், அல்லது லாபாதிபதியின் திசையில் லக்னாதிபதி புத்தியில், லாபாதிபதி புத்தியில், அல்லது தனாதிபதி புத்தியில், தனாதிபதியோட திசையில் லக்னாதிபதி புத்தியில், அல்லது லாபாதிபதி புத்தியில் இந்த மாதிரி ஏற்படும். புரியுதுங்களா? இதுக்கும் ஒரு உதாரணம் பார்த்துடலாம். ஒரு தனுசு லக்ன ஜாதகம், இதுக்கு வந்து அந்த நான் சொன்ன அந்த விதி இருக்குது. லக்னாதிபதி 2ஆம் இடத்துல உட்கார்க்காரு, 2ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்காரு, லாபாதிபதி செவ்வாய் லக்னத்தில் உட்காந்துருக்காரு. தனுசு லக்னம், லக்னத்தில் செவ்வாய், 2ஆம் இடத்துல குரு, 11ஆம் லக்னாதிபதி வந்து தனஸ்தானத்தில் இருக்கார், தனாதிபதி போய் லாபஸ்தானத்தில் உச்சமாக இருக்கார், லாபாதிபதி சுக்கிரன் வந்து லக்னத்தில் இருக்கார். ஓகேங்களா? இப்போ சுக்கிர திசை சனி புத்தி, சுக்கிர திசை குரு புத்தி, இதில் ஏற்படுற வாய்ப்பு. சனி திசையில் குரு புத்தி, சனி திசையில் சுக்கிர புத்தியில் ஏற்படுற வாய்ப்பு, அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது. குரு திசையில் சனி புத்தி, குரு திசையில் சுக்கிர புத்தியில் ஏற்படுற வாய்ப்புகள் உண்டாகும். தனுசு லக்னத்துக்கு லாபாதிபதியாக சுக்கிரன் வருவார், தனாதிபதியாக சனி வருவார். புரிஞ்சுங்களா? தனாதிபதி போய் லாபத்தில் உச்சமாக இருக்கார், லாபாதிபதி வந்து லக்னத்தில் இருக்கார், லக்னாதிபதி வந்து 2ஆம் இடத்துல இருக்கார். இங்கே குருவுக்கு நீச்ச பங்க ராஜயோகம் கிடைக்கும், ஏன்னா சனி உச்சமாக இருக்கிறதுனால. இதுவும் அந்த மகா புதையல் யோகத்தை தரும் அமைப்பு தான். அந்த தசாபுத்திகளின் காலங்களில் இது உங்களுக்கு கிடைக்க பெறும். தசாபுத்தியே வரல சார், சரியானபடி வரவே இல்லையா? நிச்சயமாக 40 வயசுக்குள்ள அந்த ஸ்ட்ரேஞ்சர் அனுபவத்தை நீங்கள் சந்திப்பீர்கள். அந்த எதிர்பாராத உங்கள் வாழ்க்கையை மாற்றி போடக்கூடிய ஒரு அமைப்பை, முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பை 40 வயதிற்குள் சந்திப்பீர்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.